Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் principle of moments. Moments அப்படினா என்ன? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம் இல்லையா? Moments is nothing but rotating or turning effect of the force இல்லையா? So அந்த turning effect ஒரு principle இருக்கு. Okay? So that is the principle of moments. Okay? So first அது என்ன நம்ம பார்த்துக்கலாம். Number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of the moments in clockwise direction is equal to algebraic sum of the moments in anti-clockwise direction. Okay? So என்னுடைய மீனிங் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு பார்ட்டை நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவலாக இருந்தாலும் சரி அன்ஈக்குவலாக இருந்தாலும் சரி, ஓகே, அண்ட் அந்த ஃபோர்ஸஸ் சேம் டைரக்ஷன்ல இருந்தாலும் சரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தாலும் சரி, ஓகே. ஆனா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணுமா, ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா, ஓகே. சோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ்க்குள்ள மீனிங் பாரு. சோ லைக் ஆர் அன்லைக் parallel forces act on a rigid body and the body is in equilibrium, ஓகே. சோ ஃபோர்ஸஸ் எனக்கு ஈக்குவலா இருந்தாலும் சரி அன்ஈக்குவலா இருந்தாலும் சரி, சோ லைக் parallel force இருந்தாலும் சரி அன்லைக்கா இருந்தாலும் சரி, எனக்கு பாடி கடைசி எனக்கு ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா then என்ன பண்ணணுமா, then algebraic sum of the moments in clockwise direction will be equal to algebraic sum of the moments in anti-clockwise direction. அப்படினா clockwise directionல உள்ள moments நீ ஆட் பண்ணேனா that will be equal to anti-clockwise directionல உள்ள moments. ஓகே, சோ இது என்னன்னு நம்ம இப்போ கிளியரா பார்க்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் an object. ஓகே, சோ ஒரு மீட்டர் ஸ்கேல் கூட எடுத்துக்கலாம். நீங்க ஒரு ஃபல்கிராம் வச்சு அல்லது ஒரு நைஃப் எட்ஜ்ல அதை நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ கேர்ஃபுல்லா நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ ஹியர் இட் இஸ் ஃபல்கிராம். இங்க வந்து என்னன்னா ஹியர் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம், F1. some forces acting here, so I can take that force as F1 and at a distance of 10 cm. இங்க இருந்து எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, 10 cm. ஓகே, so இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எனக்கு எப்படி ஆக்ட் பண்ணுது, in which direction, in a clockwise direction. என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது, இப்படி இருக்குல, நம்ம 5 10 இப்படி எடுக்கணும் நான் சொன்னேன்ல. so clockwise direction, so it is in clockwise direction. ஓகே, சோ அப்ப இது எதை குறிக்குது, இந்த இடத்தை குறிக்குது. so clockwise direction நம்ம சொன்னோம்ல, so it is indicating this place. ஓகே, and சரி இப்போ நான் எனக்கு இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனும் என்னதான் மாறி இருக்கும், இந்த ஸ்கேலினுடைய இது கொஞ்சம் அந்த ஸ்கேல் என்ன பண்ணிருக்கும், கீழ கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிருக்கும். ஓகே, இங்க வந்து உனக்கு கொஞ்சம் மேல லிஃப்ட் பண்ணிருக்கும். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ணனும், ஈக்குலிபிரியம் ஸ்டேட்க்கு கொண்டு வரணும்னா I have to apply the same force at the same distance இல்லையா? சோ அப்ப நான் இங்க அப்ளை பண்ணா என்ன பண்ணுவேன், so here I am applying some F2. அது எனக்கு எப்படி இருக்கணும், இதே வேல்யூவா இருக்கணும், in the opposite direction இல்லையா? சோ இத எனக்கு நான் ஈக்குவலா கொண்டு வரணும்னா I have to apply some force which is equal to this force, okay, and at the same distance, so that is 10 cm. so இந்த force என்ன எடுத்துக்கலாம், 20 நியூட்டன் எடுத்துக்கோங்க, and this is also 20 நியூட்டன். எதுக்கு நியூட்டன் போட்டுருக்கோம், யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். ஓகே, சோ இப்போ இந்த மீட்டர் ஸ்கேல் உங்களுக்கு எப்படி இருக்கும், பேலன்ஸ்டா இருக்குமா இல்ல மேல கீழ இருக்குமா, பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே, சோ இதுதான் இப்போ இங்க சொல்றாங்க, என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாலும் சரி, ஓகே, சோ ஃபோர்ஸ் எனக்கு என்ன இருந்தாலும் சரி ஆப்போசிட் டைரக்ஷன் அல்லது சேம் டைரக்ஷன்ல இருந்தாலும் சரி, பட் என்னது எனக்கு ஆப்ஜெக்ட் ஈக்குலிபிரியமா இருந்துச்சுன்னா, இப்போ நமக்கு இருக்கா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல தானே இருக்கு, ஹரிசான்டலா இருக்க நேரா. சோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாமா, algebraic sum of the moments in clockwise direction. அப்படினா என்ன அர்த்தம், clockwise direction நீ எதை எடுப்ப, this side. இது என்ன டைரக்ஷன் சொல்லுவேன், சோ இங்க வந்து ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது, like this. சோ ஒரு கிளாக்ல இது clockwise directionல மூவ் பண்ணுது, இது anti clockwise directionல மூவ் பண்ணுது. ஓகே, சோ anti clockwise direction வந்து this side. சரியா? சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க, clockwise direction. சோ நான் இத கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, so clockwise directionல எதை பார்க்கணும்னு சொல்றாங்க, moments. what is moments, turning effect of the force. so அப்ப இங்க என்ன turning effect, இந்த fixed pointல இருந்து இது எவ்வளவு turn பண்ணிருக்கு, that is the turning effect of this force. okay, so turning effect of force க்கு நான் இன்னொரு நேம் ஒன்னு சொல்லிருக்கேன் ஞாபகம், previous classல, that is nothing but torque. okay, so அப்ப இந்த torque மெஷர் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா. சோ என்ன ஃபார்முலா பார்த்தோம், F into D. இப்போ
perpendicular distance between the fixed point and or fixed axis and the forces for line of action of force. பார்த்து ஞாபகம் இருக்கா? So torque is equal to F into D. அப்ப நான் இந்த இடத்துல எனக்கு மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்குள்ள ஃபார்முலா என்ன போடலாம்? F into D நான் கண்டுபிடிச்சி இங்க எடுக்கணும். ஓகே? சோ Fங்கிறது என்னது? This one. So F1. ஓகே? Into D. Dங்கிறது என்னது? இந்த distance. So into D. ஓகே? சோ எதுக்காக இத எடுக்கிறோம்? இங்க வந்து மொமெண்ட்ஸ் சொல்றாங்க. சோ மொமெண்ட்ஸ்ங்கிறது டர்னிங் எஃபெக்ட். சோ டர்னிங் எஃபெக்ட் என்ன தேவை? Force and the distance. இத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேயா? சோ F into D. ஓகே? சோ இத நான் வந்து F1 into D1 எடுத்துக்கிறேன். ஓகே? And that will be equal to what சொல்றாங்க? Anti-clockwise directionல. சோ anti-clockwise directionக்கு வந்தாச்சு. இதுல உள்ள மொமெண்ட்ஸ். அப்ப மொமெண்ட்ஸ் ஃபார்முலா அதேதான். சோ இங்க F2 into இத நான் என்ன எடுத்துக்கிறேன்? D2. ஓகே? So F1 into D1 is equal to F2 into D2. இதுதான் இவங்க சொல்றாங்க. ஓகே? சோ ஈக்குலிபிரியமா இருந்துச்சுனா இந்த மொமெண்ட் clockwise direction உள்ள இந்த மொமெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஆன்டி clockwise direction உள்ள இந்த மொமெண்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். சோ F1 into D1 is equal to F2 into D2. ஓகே? சோ இத நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ F1 வேல்யூ என்ன இருக்கு? 20 into D1 வேல்யூ என்ன இருக்கு? 10 centimeter. பட் எனக்கு யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன நம்ம எழுதுவோம்? யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். எனக்கு இங்க நியூட்டன்ல தான் இருக்கு. சோ நான் அதை சேஞ்ச் பண்ணனும் அவசியம் கிடையாது. பட் இங்க டிஸ்டன்ஸ்னுடைய யூனிட் என்ன? மீட்டர். பட் எனக்கு இங்க என்ன இருக்கு? சென்டிமீட்டர். சோ I have to convert this into meter. So 10 centimeter நான் மீட்டரா மாத்தினா எனக்கு என்ன வரும்? 0.1 மீட்டர். ஓகே? சோ ஏன் மாத்திரம் இதனுடைய யூனிட் மீட்டர். ஆனா இங்க வேற யூனிட் இருக்கப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கன்வர்ட் பண்ணி தான் போடணும். சரியா? சோ இப்படியே டைரக்ட்டா போட கூடாது. ஓகே? And that is equal to இங்க F2 என்னது? 20 into D2 என்னது? 10 centimeter, but I have to write it as 0.1 meter. So what is the value? 2 and here is 2. யூனிட் போட்டோம்னா மொமெண்ட் யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர். So 2 Newton meter and here 2 Newton meter. So both the sides it is equal. So if the object is in equilibrium position, then in the moments வந்து clockwise direction இருக்கிற moments எனக்கு equal to the anti-clockwise directionல இருக்கிற moments. அப்ப நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஓகே. சோ இப்போ சப்போஸ் இன்னொரு கேஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அது என்னன்னு பாப்போம். So F1 is equal to அதே 20 Newton வெச்சுக்கலாம். ஓகே? So it is placed at a distance of 10 centimeter னு எடுத்துக்கலாம். ஓகே? இப்போ எனக்கு இந்த டைரக்ஷன்ல நான் யூஸ் பண்ண போற ஃபோர்ஸ் என்னன்னா 40 நியூட்டன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இங்க நான் யூஸ் பண்ண போறது 40 நியூட்டன் ஃபோர்ஸ் எனக்கு இங்க ஆட் பண்ற மாதிரி நம்ம பண்ண போறோம். ஓகே? சோ அப்ப நான் அதே 40 நியூட்டனை இதே 10 சென்டிமீட்டர்ல வச்சேன்னா எனக்கு ஈக்குலிபிரியம் ஆகுமா? ஆகாது. 20 ன்னு இருந்துச்சுன்னா நீ இதே 10 சென்டிமீட்டர்ல நீ வைக்கலாம், உனக்கு ஈக்குலிபிரியம் ஆகும். ஓகே? பட் இத வந்து நீ வைக்கும்போது உனக்கு கண்டிப்பா பேலன்ஸ்ட் ஆகாது. ஓகே? சோ எனக்கு ஞாபகம் இருக்கா அப்ளிகேஷன் ஆஃப் டார்க் அதுல நம்ம சீசா கொண்டு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சோ இங்க ஒரு ஹெவியர் மேன் உட்கார்ந்திருப்பான், இங்க ஒரு லைட்டர் மேன் உட்கார்ந்திருப்பான். சோ இவன் வந்து இவனை லிஃப்ட் பண்றதுனா என்ன பண்றது அப்படின்னு சோ என்ன சொன்னோம்? அதுக்கு சொல்யூஷன் என்ன சொன்னோம்? இந்த பாய் வந்து கொஞ்சம் ஃபல்க்ரம நோக்கி வந்து உட்கார்ந்தானா இந்த லைட் வெயிட்டட் பாயால தூக்க முடியும் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஓகே. சோ அதே தான் இங்க பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம்? இந்த ஃபோர்ஸ் வந்து நான் இங்க மூவ் பண்ணனும். சோ இங்க ஒரு வெயிட் கொடுத்திருக்காங்க அப்படினா அந்த வெயிட்ட நான் என்ன பண்ணனும்? இந்த இடத்துல மீட்டர் ஸ்கேல்ல மூவ் பண்ணனும். சோ எந்த இடத்துக்கு நான் வரும்போது எனக்கு அந்த ஸ்கேல் வந்து பேலன்ஸ்டா நிக்குது நான் பார்க்கணும். ஓகே? சோ இப்போ எனக்கு ஒரு பொசிஷன்ல பேலன்ஸ்டா நின்றுச்சு. இப்போ இந்த இடத்துல வச்சோம்னா எனக்கு இங்க 40 நியூட்டன் நான் வச்சிருக்கேன். சோ இந்த இடத்துல எனக்கு பேலன்ஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நீ என்ன பண்ணலாம்? மீட்டர் ஸ்கேல் இன்னொரு ஸ்கேல் எடுத்து இங்க இருந்து இங்க நீ மெஷர் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? பட் மேத்தமெட்டிக்கலா நீ எப்படி பண்ணுவ? சோ உனக்கு ரூல்ஸ் என்ன? சோ clockwise directionல இருக்கிற moments must be equal to the anti-clockwise directionல உள்ள moments. So F into D is equal to F into D. ஓகே? சோ இங்க என்ன போட இத நம்ம வந்து 1 எடுத்துக்குறோமா? ஓகே. இப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. நீ வந்து பிராக்டிகலா பார்த்து எழுதிடுவ. பட் இந்த மேத்தமெட்டிக்கலா நீ எப்படி பண்ணுவ? எந்த இடத்துல இந்த ஃபோர்ஸை வச்சேன்னா இந்த வெயிட்டை நான் வச்சேன்னா
எனக்கு வந்துட்டு ஈக்குவலா வரும், நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அதுக்கு என்ன பண்றோம், f1 வந்து is 20, d1 வந்துட்டு என்னது, இத நான் என்ன எழுதுன்னு சொன்னேன், 0.1 மீட்டர், that is equal to f2 is what, 40. இங்க நம்ம 20 எழுத கூடாது, ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் வந்து மாத்திட்டோம். ஓகே, so 40 into d2 எனக்கு தெரியாது. ஓகே, so இத தான் we are going to find. எந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம வைக்கணும்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, so அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. so d2 is equal to, so இது 2 ஆயிருமா, so 40 into d2, so d2 is equal to what, 2 divided by 40, so cancel பண்ணுங்க, so 1 divided by 20 is equal to 0.05 meter. so your answer is, அந்த distance எப்படி இருக்கணும், 0.05 meter. இது நீ சென்டிமீட்டரா மாத்தினா உனக்கு என்ன வரும், 5 சென்டிமீட்டர். அப்ப நீ இந்த வெயிட்ட வந்து 5 சென்டிமீட்டர்ல நீ வச்சேனாதான் உனக்கு ஈக்குவலா இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும். ஓகேயா, சோ புரியுதா. சோ டிஸ்டன்ஸ் தெரியலனா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீ கண்டுபிடிச்சேனா ஈஸியா உனக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, சப்போஸ் இன்னொரு கண்டிஷன், உனக்கு இது என்னன்னு தெரியல, அங்க என்ன வெயிட் கொடுத்துருக்காங்க, சப்போஸ் உனக்கு லேப்ல வந்து வெயிட் கொடுக்குறாங்க, அன்னோன் வெயிட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, இது வந்து நோன் வெயிட் உனக்கு சொல்லிட்டாங்க, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் இங்க வந்து உனக்கு அன்னோன் ஒரு வெயிட் கொடுக்குறாங்கன்னா, சோ அதை எப்படி கண்டுபிடிப்ப, இதே ஃபார்முலா அப்ளை பண்ணி நீ கண்டுபிடிச்சிடலாமா. so the same, so here I don't know, this value I don't know. okay, so ஆனா உனக்கு பிரின்சிபல் என்ன, fd is equal to fd. so நான் ரெண்டையும் நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இத இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, so இப்போ எனக்கு f1 தெரியும், 20 into d வந்து என்ன எடுத்துக்கிறோம், 0.1. சரியா, f2 வந்து எனக்கு தெரியாது, அததான் கண்டுபிடிக்க சொல்றாங்க மிஸ் உனக்கு. so f2 நீ அப்படியே போட்டுரு. d2 உனக்கு தெரியுமா, எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம d2-வை, so மிஸ் கொடுத்தாங்க அன்னோன் வெயிட், நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த ஸ்கேல்ல போட்டு ரெண்டு நம்மளுக்கு ஈக்குவலா எப்போ வருதுன்னு ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு பேலன்ஸ்டா வர இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பண்ணிட்டு இதை நீ ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிடலாமா, மெஷர் பண்ணா உனக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா. சோ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, சோ அப்ப இங்க நீ என்ன போடுவ, சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா, அப்ப 0.05. ஓகே, அப்ப இங்க உனக்கு என்ன வரும், 2 is equal to f2 into 0.05. so you have to find f2. so f2 is equal to 2 divided by 0.05, that is equal to உனக்கு என்ன வேல்யூஸ் வந்துரும், 40 நியூட்டன். ஓகே, சோ இந்த ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிச்சுனா இத நீ ஈஸியா இத அப்ளை பண்ணி இத கண்டுபிடிச்சிடலாம், அல்லது இத அப்ளை பண்ணி இத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ உனக்கு இது ஈஸியா நீ உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை நீ இதுல பார்த்துட்டே இருக்கியா, moments in the clockwise direction is equal to moments in the anti-clockwise direction. இதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, sum of algebraic sum of the moments in the clockwise direction is equal to algebraic sum of the moments in anti-clockwise direction. நம்ம அத வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை இவ்வளவு நேரம். ஓகே, சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்க நான் வந்து இங்க ஒரு ஃபோர்ஸ் வச்சிருக்கேன், இங்க ஒரு ஃபோர்ஸ் வச்சிருக்கேன், ஏன்னா மிஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளா சொல்லிட்டே போனேன். ஓகே, சோ இங்க பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க வந்து இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது f1, சோ இங்க ஒரு ஃபோர்ஸ் f2, சோ இந்த ஃபோர்ஸ் வந்து d1ங்கற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் பண்ணுது. சோ இந்த ஃபோர்ஸ் இங்க இருந்து எனக்கு இங்க சென்டர்ல இருந்து d2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, and இங்க இன்னொரு ஃபோர்ஸ் எடுத்துறோம், அது வந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, d3. ஓகே, and இங்க ஒரு ஃபோர்ஸ் f4, அது வந்து d4, இது f5, இது வந்து d5. ஓகே, எனக்கு இவ்ளோ ஃபோர்சஸ் நான் கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து ஈக்குலிபிரியம்க்கு கொண்டு வந்தாச்சு. ஓகே, பட் நம்பர் ஆஃப் ஃபோர்சஸ் இருக்கு. ஓகே, சோ நமக்கு அது தேவையில்லை, நீ என்ன ஃபோர்சஸ் இருந்தாலும் சரி எனக்கு பாடி எப்படி இருக்கணும், இன் ஈக்குலிபிரியம். சோ எனக்கு ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கு. ஓகே, சோ இங்க என்ன சொல்றாங்க, algebraic sum of the moments in clockwise direction. அப்போ இந்த clockwise directionல நீ என்ன எடுப்ப, சோ algebraic sum of the moments. சோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ஒவ்வொருக்கும் மொமெண்ட்ஸ் இத மட்டும் என்ன பண்ணிக்கலாம், f4 into d4 plus f5 into d5. இதுதான் algebraic sum. சோ இங்க என்ன பண்றோம், f1 into d1
plus F2 into D2 plus F3 into D3 இது ரெண்டு எப்படி இருக்கும் நமக்கு ஈக்குவலா இருக்கும் புரியுதா சோ இங்க பாருங்க F1 into D1 plus F2 into D2 plus F3 into D3 that is equal to F4 into D4 plus F5 into D5 புரியுதா இப்போ இங்க சம் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி பண்ணதுல எல்லாம் நம்ம சும்மா இங்க ஒரு ஃபோர்ஸ் அங்க ஒரு ஃபோர்ஸ் வச்சு பார்த்தோம் பட் நிறைய ஃபோர்सेस இங்க நமக்கு இங்க என்ன கொடுத்திருப்பாங்க நம்பர் ஆஃப் லைக் அண்ட் அன்லைக் parallel forces தான் கொடுத்திருப்பாங்க சோ நிறைய ஃபோர்सेस ஆட் பண்ணிக்கணும் அத சம் பண்ணிக்கணும் உங்க டெக்ஸ்ட் புக்ல இன்னொரு லைன் ஒன்னு கொடுத்திருக்காங்க என்ன அப்படினா at equilibrium position algebraic sum of the moments of all the individual forces about any point is 0 அப்படினு கொடுத்திருக்காங்க சரியா சோ அதுக்கு மீனிங் என்ன சோ ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்கும்போது நீங்க மொமெண்ட் ஆஃப் ஃபோர்सेस எல்லாத்தையும் நீ ஆட் பண்ண அப்படினா ஓகே மொமெண்ட் ஆஃப் தி ஆல் தி இண்டிவிஜுவல் ஃபோர்सेस நீ ஆட் பண்ணீனா உனக்கு ஆன்சர் 0 வரும் அப்படினு சொல்றாங்க ஓகே சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இத ஃபுல்லா நம்ம ஆட் பண்றோம்னு வைங்களேன் சோ இத ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஃபுல்லா ஆட் பண்றோம் எனக்கு வந்து ஆன்சர் வந்து 10 நியூட்டன் மீட்டர்னு இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சோ இதெல்லாம் நான் ஆட் பண்றேன் எனக்கு இதுல என்ன வருது 10 நியூட்டன் மீட்டர் இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணனும் ஏனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க sum of the moment of all the individual forces சோ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் சோ நான் ஃபர்ஸ்ட் செக்மென்ட் இத ஆட் பண்ணி தனியா வச்சிருக்கேன் இத தனியா ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது ரெண்டே நான் என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் சோ ரெண்டே ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும் 20 நியூட்டன் மீட்டர் பட் 0 வரும்னு சொல்றாங்களே எப்படி சோ பை கன்வென்ஷன் clockwise direction இருந்துச்சுனா நம்ம என்ன சைன் போடணும்னு சொல்லிருக்கோம் மைனஸ் சோ இங்க என்ன வந்துரும் மைனஸ் பட் ஆன்டி clockwise directionல என்ன சைன் போடணும்னு சொல்லிருக்கோம் பிளஸ் ஞாபகம் இருக்கா சோ இப்போ இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் it will be equal to 0 plus 10 minus 10 is equal to 0 புரியுதா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு வந்து என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க பக்கத்துல அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்பனாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் and உங்க फ्रेंड्स கிட்ட ஷேர் பண்ணுங்க ஓகே Thank you.